அப்படி சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய முருகப்பெருமான் யார் சார்? ஆறுபடை வீடுமே அந்த ஆறுபடையப்பன் முருகனுக்கு உகந்த ஸ்தலம் தான். அதுல சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் திருப்பரங்குன்றம். இந்த ஸ்தலத்தில் தெய்வானையை முருகப்பெருமான் திருமணம் முடித்து ஏற்றுக்கொண்ட அற்புதமான ஒரு ஸ்தலம் திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் மிகப்பெரிய ஒரு போர் வீரர், மிகப்பெரிய ஒரு தலைவன். அவர் தன் குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் திருப்பரங்குன்றம். சிம்மராசிக்காரர்களுடைய அந்த பெர்த்லேயே, அந்த பாண்ட்லேயே அந்த தலைமை பண்பு இருக்கு. அவங்க அந்த லீடர்ஷிப் மென்டாலிட்டிங்கிறது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்த விஷயம் கிடையாது. அது பாண்ட்லேயே பிறக்கும் போதே வந்த விஷயம். சொல்லுவாங்கள்ல, மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை பிறப்பிலேயே இரத்தத்திலேயே அந்த குணாதிசயங்கள் உருவாக்கப்படுது. ஒரு தலைவனாக மாவீரனாக இருந்த ஒரு போர் வீரனாக இருந்த முருகப்பெருமான் சாந்தமாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட அற்புத ஸ்தலம் திருப்பரங்குன்றம். எப்பயுமே ஒரு லீடர் மனநிலையில் இருக்கக்கூடிய, ஒரு உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கக்கூடிய, கெட்டாலும் மேன்மக்களேங்கிற சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்களான சிம்மராசிக்காரர்கள் எந்த பாடுபட்டாலும் அந்த பாட்டிலிருந்து பிற்பாடுபடாமல் தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைத்த குறிக்கோளை அடைய, சாந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைய, மன நிம்மதி கிடைக்க திருப்பரங்குன்றம் முருகன் சிம்மத்தினுடைய வாழ்வில் வெளிச்சத்தை தரும் முருகன்.